ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மல்லிப்பூ இட்லி பார்த்துருப்பீங்க. மல்லிப்பூ சப்பாத்தி பார்த்துருக்கீங்களா? ஆமாங்க, ரொம்பவே சாஃப்டான சப்பாத்தி எப்படி நம்ம ஈஸியாக செய்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம். இந்த வீடியோவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வெல்கம் டு கிச்சன் டிப்ஸ் இன் தமிழ். நம்ம சப்பாத்தி எப்படி சாஃப்டாக செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. நம்ம நார்மலாக சப்பாத்தியே அப்படியே நம்ம மாவு போட்டுட்டு பரட்டுவோம். அந்த மாதிரி பரட்டாமல் ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் வந்து கடாய் எடுத்துருக்கிறேன். அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் நீங்கள் ஊற்றிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ மாவு பேசுகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஆயிலை விட்டுக்கோங்க. இப்போது இந்த ஆயில் நல்லா கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம 2 கப் மாவுக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு சால்ட் போட்டுட்டு தண்ணி நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மாவு ஆட் பண்ணுங்கள். இப்போ நான் 1 கப் தண்ணிக்கு 2 கப் மாவு ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த மாவை ஆட் பண்ணிவிட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா கிளறி விடுங்க. ஏன்னா கை வைக்க முடியாது இல்லைங்களா, சூடாக இருக்கும் தண்ணி. இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. அந்த சூடு ஆறுனதுக்கப்புறமா நம்ம கை வச்சு மாவு பிசைஞ்சிக்கலாம். இப்போ நான் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டேன். இப்போ லைட்டாக சூடு ஆறிடுச்சுங்க. இப்போ கை வச்சு நீங்கள் நல்லா மாவை பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அப்படி தண்ணி பத்தலை அப்படின்னா லைட்டாக நீங்கள் தண்ணி தெளிச்சுக்கோங்க. இதுவே சரியாக இருக்கும். இப்போ நல்லா நீங்கள் அழுத்தி இதை ப்ரெஸ் பண்ணி பிசைங்க. கொஞ்சம் சூடாக தான் இருக்கும் மாவு. ஸோ இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நம்ம சுடு தண்ணி ஊற்றிருக்கிறதுனால மாவு ரொம்ப சாஃப்டாகிடுங்க. இப்போ நான் உங்களுக்கு பிசைஞ்சதுக்கப்புறம் காமிக்கிற பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது. இதிலே வந்து 50% வந்து மாவு நல்லா வெந்துடும். இதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி செய்கிறப்போ ரொம்ப ஈஸியாக வந்து சப்பாத்தி வெந்துடும். நல்லா சாஃப்டாக வருங்க. உங்களுக்கு செஞ்சதுக்கப்புறம் காமிக்கிற பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்ட்டு. இந்த மாதிரி நம்ம செஞ்சோம் அப்படின்னா சப்பாத்தி ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாக இருக்குங்க. நீங்கள் சப்பாத்தி தேய்க்கிறப்போ ரொம்ப மெலிசாவும் தேய்க்கக்கூடாது, ரொம்ப கனமாகவும் தேய்க்காம மீடியம் சைஸில் தேய்ச்சிக்கோங்க. அந்த மாதிரி தேய்க்கிறப்போ சப்பாத்தி ரொம்ப நேரம் சாஃப்டாக இருக்கும். எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு காமிக்கிற பாருங்கள். நீங்கள் லைட்டாக இப்படி எடுத்தாலே போதும், அப்படியே மல்லிப்பூ மாதிரி பஞ்சு மாதிரி இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு லஞ்சுக்கெலாம் நீங்கள் சப்பாத்தி தர போகிறீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப நேரத்துக்கு சாஃப்ட்னஸும் அப்படியே இருக்கும். அடுத்துட்டு இப்போ என்னென்னு பார்க்கலாங்க. நம்ம ப்ளவுஸில் நாட் எப்படி ஈஸியாக போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி 2 நாட் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பக்கம் ரோல் பண்ணி இதை வெளியே எடுத்துருங்க. அதே மாதிரி அந்த பக்கமும் அதே மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு நாட் போடுற மாதிரி இப்படி எடுத்துக்கோங்க. இப்போ 2 பக்கம் ஒரே மாதிரி பண்ணிவிட்டு இந்த சைடு இருக்கிற நாட்டை அதுக்குள்ளே விட்டுருங்க. அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கிற நாட்டை இதுக்குள்ளே விட்டுருங்க. அவ்வளோதாங்க. இதை இழுத்திங்கன்னா போதும், ஒரு சின்ன நாட் போட்ட மாதிரி ஆகிடும். இதை நீங்கள் உங்களுக்கு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட்டும் பண்ணிக்கலாம். இனிமேல் யாருடைய ஹெல்ப்பும் தேவையில்லைங்க. நாட் போடுறதுனால நம்மளே ஈஸியாக போட்டுடலாம். இதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக சுங்கு போடுறதா இருந்தாலும் போடலாம், இல்லை அப்படியே விட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க. நம்ம வெளியெல்லாம் கிளம்புறப்ப அவசரத்தில் இந்த மாதிரி நாட் போடுறதுக்குள்ள ரொம்ப கஷ்டப்படுவோம். இந்த மாதிரி நீங்கள் எல்லா ப்ளவுஸ்லேயும் போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு போடுறப்போ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். அடுத்துட்டு இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்மக்கிட்ட பிளாஸ்டிக்கில் இல்லை ஸ்டீல்லெல்லாம் இந்த மாதிரி கிளச் இருக்கும் இல்லைங்களா. ஸோ இந்த கிளச்சு வந்து இந்த நடுவில் இருக்கிற அந்த ஸ்க்ரூ வந்து லூஸ் ஆகிடுச்சுன்னா கரண்டு கீழே வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம அதை யூஸ் பண்ணவே முடியாதுங்க. ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நெயில் பாலிஷ் எடுத்துக்கோங்க. நெயில் பாலிஷ் கிளியர் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. கிளியர் நெயில் பாலிஷ் இல்லைனா நார்மலாக நீங்கள் கலர் நெயில் பாலிஷ் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இதை வந்து சென்டரில் அந்த ஸ்க்ரூ மேலே இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கிரிப்னஸ் வந்து நல்லா அந்த ஸ்க்ரூ கழண்டு வராமல் பார்த்துக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நெயில் பாலிஷை நீங்கள் லைட்டாக இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அந்த ஸ்க்ரூ வந்து கழண்டு வராது, ரொம்ப நாளைக்கு அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்குங்க. இதே மாதிரி நீங்கள் கிளச் எத்தனை வச்சுருந்தாலும் இந்த மாதிரி பண்ணி வச்சுருங்க. ஒரு முறை பண்ணிட்டீங்கன்னா போதுங்க, ரொம்ப நாளைக்கு இது கழண்டே வராது. அதே மாதிரி உங்கள்கிட்ட ஸ்டோன் வச்ச இந்த மாதிரி கிளச்செலாம் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்டோனும் வந்து கொட்டாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி க்ளே நெயில் பாலிஷ் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி மேலே நீங்கள் அந்த ஸ்டோன் மேலே நீங்கள் இதை அப்ளை பண்ணி விட்டுருங்க. பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்டோனும் வந்து கீழே விழாமல் க்ரிப்பாக இருக்கும். அதே மாதிரி ஸ்டோனும் வந்து ஷைனிங்காக இருக்குங்க. எந்த ஒரு அழுக்கு கரையெல்லாம் படாமல் நல்லா ஜொலிக்கும். இந்த மாதிரி ஸ்டோன் வச்ச கிளிப் இருந்தாலும் இந்த மெத்தட் ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க. சர்க்கரையில் எறும்பு வராமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பர் டிப் தாங்க பார்க்க போகிறோம். நம்ம என்ன தான் பார்த்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சாலும் ஒரு குறிப்பிட்ட சீசனில் இந்த மாதிரி டைமில் எறும்பு வந்துடுதுங்க. அந்த எறும்பு வந்துட்டு அந்த சர்க்கரையை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பாலில் டீலெலாம் போடுறப்ப அந்த எறும்பு அப்படியே மேலேயே மிதக்குங்க. ஸோ அந்த மாதிரி எறும்பு வராமல் இருக்கிறதுக்கு சர்க்கரை எப்படி நம்ம சேஃபாக நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கற்பூரம் பேக்கெட் இருக்குது இல்லைங்களா, இந்த மாதிரி பேக்கெட்டில் வைக்கிற சின்ன கற்பூரம் பேக்கெட் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் சேஃப்டி பின் வச்சு ஒரு 2-3 இடத்துல ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி சேஃப்டி பின்னில் மட்டும் தாங்க போடணும். இந்த மாதிரி ஒரு ஹோல்ஸ் கொஞ்சம் போட்டுட்டு நீங்கள் அந்த சக்கரை டப்பாவில் இந்த கற்பூரம் பேக்கெட்டை போட்டு விட்டுருங்க.
இந்த மாதிரி கற்பூரம் பேக்கெட்டை போட்டுட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. மறுநாள் காலையிலே பார்த்தீங்கன்னா அந்த எறும்பு ஒன்று கூட இருக்காதுங்க. அந்தளவுக்கு அந்த கற்பூரம் வாசனைக்கு அந்த எறும்பு வராது. ஒரு சிலர் பேப்பர்லலாம் மடித்து போடுவாங்க. அந்த மாதிரி பேப்பரில் மடித்து போடுறது வந்து சேஃப்டி கிடையாது. ஏன்னா அந்த பேப்பர்லேருந்து வெளியே கூட வந்துடும் கற்பூரம். அதே மாதிரி டீ போடுறப்ப காஃபி போடுறப்பலாம் உங்களுக்கு அந்த கற்பூரம் ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பேக்கெட் கற்பூரம் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நல்ல ரிசல்ட் கிடைக்கும். எறும்பும் வராது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் தெரிஞ்சால் இனிமேல் அரிசி கழுவின தண்ணியை கீழவே ஊற்ற மாட்டீங்க. இந்த அரிசி கழுவின தண்ணியை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். நீங்கள் அரிசியை ஃபஸ்ட்டு ஊற வைக்கிறப்போவே ஒரு முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஊற வைங்க. எவ்வளோ நேரம் ஊற வச்சாலும் பரவாயில்லைங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊற வைங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாஷ் பண்ணுறப்போ அதில் இருக்க வண்டு பூச்சி எது இருந்தாலும் வெளியே போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஊற வைக்கிறப்போ அந்த அரிசி ஊறி அதில் இருக்க அந்த சத்துக்கள்லாம் அந்த தண்ணியில் இருக்குங்க. ஸோ அந்த தண்ணியை நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. இதை நம்ம சமையலுக்கும் யூஸ் பண்ணலாம். இந்த தண்ணியை வச்சு ரசம் கூட வச்சுருக்கேன். நிறைய டைம் உங்கள் வீடியோலையும் போட்டிருக்கேன். ரசம் வைக்கலாம். இந்த டைம் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தண்ணியை இந்த மாதிரி ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போல்லாம் வெயில் காலம் வரப்போகுது இல்லைங்களா? நம்ம எங்கேயாச்சும் வெளியே போயிட்டு வந்தோன்னா ரொம்ப ஃபேஸ் வந்து டல்லாக இருக்கும். இந்த சன் டேனுக்கு வந்து இந்த அரிசி கழுவின தண்ணியை வச்சு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணி பாருங்கள். ஃபேஸ் நல்லா ரெஃப்ரெஷ் ஆகிடுங்க. ஸோ இந்த தண்ணியை நீங்கள் எப்போவுமே இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா, நீங்கள் வெளியே ஆஃபீஸ்க்குலாம் போயிட்டு கூட வரீங்க அப்படின்னா ஈவினிங் டைமில் கூட நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணுறப்போ இந்த அரிசி கழுவின தண்ணியை வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணலாம். அந்தளவுக்கு நல்ல எஃபெக்ட் கிடைக்குங்க. ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. இதில் இருக்க சத்துக்கள்லாம் நம்ம ஃபேஸ்க்கு வந்து ஒரு நல்ல டோன் கிடைக்கும். அதே மாதிரி அந்த சன் டேன் எல்லாம் கூட ரிமூவ் பண்ணும். ஸோ நீங்கள் வெளியே எங்கேயாச்சும் போகிறது இருந்தால் கூட இதை எடுத்துகிட்டு போகலாம். அந்த மாதிரி டப்பாவில் ஊற்றி எடுத்துகிட்டு போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.